ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கீரை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். இது என்ன லிஸ்ட்டுன்னு பார்க்குறீங்களா? டாக்டர் ஷர்மிகா மேம் கிட்ஸுக்காக ரொம்ப பார்த்து 25 விதமான ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஐடியாஸ்லாம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 25 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை தான் நம்ம ஒன்று நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வரலாம். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த எல்லா ரெசிபீஸுமே நான் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரை சாதத்துக்கு நம்ம சாதம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வேக வச்ச சாதமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா குறைவாக இருந்தால் கீரை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த சாப்பாடு வேகட்டும். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிச்சிக்கலாம். நான் வடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், சாப்பாடை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீரை சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம்னா ஆயிலும் கம்மியாக தேவைப்படும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வேகட்டும். இப்போது இங்கே கீரை மசியல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீரையை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நார்மலாக கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்ப்பீங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மதிய சாப்பாடுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடும் போது கிட்ஸுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேகட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ அது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ கீரையை பாருங்கள், கீரையும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சாலும் ரொம்ப கரெக்டாக வரும். இதை நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சிடலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் வேக வைக்காதீங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் கரெக்டாக 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆயிலும் ரொம்ப அதிகமாகாது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த தண்ணி இல்லாமல் இந்த கீரையை மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடைஞ்ச மாதிரியே வரும். நீங்கள் கடைஞ்சி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கீரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சம் உப்பு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த உப்பு கலந்த கீரை தண்ணியில் இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தா போதும். அதில் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக காஞ்ச வத்தல். இதுதான் இந்த கீரைக்கு உள்ள உரப்பு. கூட கொஞ்சம் காஞ்ச வத்தல் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் என் பையனுக்கு கொடுக்குறதுனால இதை கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கீரையில் வந்து ஊற்றிடலாம். எப்போதுமே கீரை வந்து ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கீரை சாதம் ரெடி ஆகிட்டு, கீரை சாதமும் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி. இதுக்கு இன்றைக்கி உள்ள ஃப்ரூட் வந்து ஆரஞ்சு பழம் தான் வச்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களை தேடி வரும்.